நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 581வது வீடியோ. முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னென்னா, காலையில் நான் பேசும்போது அந்த ஒரு ஆர்வக்கோளாறுனால கால்குலேஷன் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். நான் என்னென்னா, ஒரு 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 நாமாவளியே 1000 தடவை இல்லை. ஆக்சுவலாக ஒரு நாமாவளி 10 நாமாவளி சொல்லிடுங்க. ஒரு நாமாவளி வேணாம். என்னோடய சிஷ்ய பையனும் பாபுன்ற பேசியிருந்தான். ஏன் சார் 10 சொன்னால் ஈஸியாக வந்துடுமே. அதுனா இது ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீம சிம்மாசினேஸ்வரி கிதக்கி குண்டதம்பூதா தேவகாரி சமுத்தியதா இல்லை பாருங்கள் எத்தனை வருதுண்டு. 10 இப்படி சொல்லிட்டு போனால் ஈஸியாக 1000 நாட்களில் 1 கோடி முடிஞ்சிடும். அது நான் 1000 சொன்னேன். அது சரிப்பட்டு வராது. 3, 4, 5 விட 10 வச்சுட்டேன். அது ஈஸியாக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நினைவில் வச்சுக்கணும் எல்லோரும். இதை வச்சுட்டு செயல்படுங்க. இப்போ அந்த இதில் நான் காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது 10 நாமாவளி வச்சு 1000 தடவை 10,000 ஆறுது. 10,000 × 1000 1 கோடி ஆறுது. மை ஸ்லிப் ஆஃப் தி டங்கு ஐசட்டு 3 நாமாவளி வச்சுக்கோங்க. அது தப்பாகிடும். அது 3ன்னா 3000 தான் ஆகுது. அது ஜாஸ்தியாகும். 10 நாமாவளி ஒரு நாளைக்கு வச்சுட்டால் என்னாகும்? 10 10 3 வருஷத்தில் 1095 வருது. இதில் அந்த கவுண்டிங்கில் 3 வருஷத்துக்குள்ளே முடிச்சுடலாம். அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 1000 கவுண்டிங்கில் வச்சுட்டு எத்தனை நாமாவளி ஒன்றா சொல்கிறதோ அதை டிக் அடிச்சுக்க சொல்லணும். இதுதான் ஐ வாண்ட் டு மேக் த கரெக்ஷன். கமிங் டு இப்போ நம்ம திரிபுரா ரகசியத்தினுடைய 9வது கதையை பார்க்க போகிறோம். திரிபுரா இது சக்தி மகிமா ஸ்தோத்திரத்தினுடைய அம்பாள். ராமகிருஷ்ணா மடத்தில் போட்டது. இந்த அம்பாளை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த கதையில் நான் பார்த்த கதையில் இப்போ தத்தாத்திரேயரும் பரசுராமரும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ இவர் சொல்கிறார், நாரத மகரிஷி அந்த வழியாக வந்துட்டுருக்கார். வானிலை வந்துட்டு இருக்கும்போது இப்போ தாட்சாயணி உயிரை விட்டுடுறா. இதில் ஹோமத்தில் அதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம. அந்த நேரத்தில் அப்போ தாட்சாயணி இறந்துப்பட்ட பிறகு பார்வதி பிறந்தானமே, அதுக்கு ஹிமவான் ஹீ ரைட் சாய்ஸ் மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது நாரதர் இமயமலை அரசன் ஹிமவானை நாரதர் சந்திக்க போனார். நாரதரை கண்ட ஹிமவான் பக்தியுடன் அவரை வரவேற்று தன்னினானேன் பெரும் பாக்கியம் பெற்றேன் தங்கள் வரவுன்றான். நாரதர் சொன்னார், ஹிமவானே, சத்தியலோகத்திலிருந்து வருகிறேன், சிவலோகத்தை சென்று கொண்டிருக்கிறேன். உன்னை போன்ற பாக்கியவானை பார்க்கலாம்ல. எனக்கு என்ன பாக்கியம்? ஒன்றும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, குட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிமவான் புலம்புறான். அப்போ நாரதர் சொல்கிறார், நான் ஏன் உன்னை பாக்கியவான் சொன்னேன் தெரியுமா? நீ பராசக்தியை வழிபடுவன். புண்ணியம் குறைவாய் உள்ளவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. மும்மூர்த்திகள் ராப்பகலாய் இந்த பராசக்தியை தான் வழிபடுகின்றனர். என் ஞான திருஷ்டியால் முந்தா நாள் வாமதேவ மகரிஷி உனக்கு உபதேசம் செய்வதை அறிந்து கொண்டேன். அவர் சக்தி உபாசனை சிறந்தவர். இப்படி சொல், உன்னை விட இந்த உலகில் யார் பாக்கியவான் கேட்கிறார். ஹிமவான் சொன்னான், முக்காலம் உணர்ந்தவர்கள் நீங்கள் சுவாமி. குழந்தை பேர் இல்லாதற்கு மகிழ்ச்சி ஏது? எனக்கு அப்பேர் கட்டு வெளி சொல்லன்றான். நாரதர் தியானித்து சொன்னார், குழந்தைகளால் துயர்ந்தான், பெண் குழந்தையால் வருத்தமே மிஞ்சும். ஆனால் மகாதேவி அனுகிரகம் பண்ணினால் மகிழ்ச்சி தரக்கூடிய மகளை பெறுவாய் என்று நாரதர் ஆசீர்வாதம் பண்ணுறார் ஹிமவானுக்கு. ஹிமவான் கேட்டான், பராசக்தியை அறிந்து கொள்வது இயலாது என்று வாமதேவ ரிஷி சொன்னார். வாக்குக்கு மருந்து கேட்டால் அம்பிகை நான் எப்படி ஆராய்ப்பேன் கேட்குறான். அப்போ நாரதர் சொல்கிறார், வாசவன்தான் சூட்சமம் ஆனவள், பராத்பரா, உள்ளற்கரியவள், மகதி, திரிபுரா, சர்வகாரணி, பரம யோகிகளை அவள் அறிவார். எனவே அவள் சூழசரீரத்தை வழிபட்டு எண்ணற்ற சூழ வடிவம் கொண்டவள். அவற்றுள் சிறந்த வடிவான கௌரியை வழிபடுகிறார். கௌரினா கௌரி கந்தர்வ சேவிதான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு லைன் வருது. ஹிமவான் கேட்டான், பிரபு, கௌரி எனப்படும் தேவி யார்? எப்படி இருப்பாள்? அவள் சரித்திரம் என்ன கேட்குறான். அப்போ நாரதர் சொன்னார், பராசக்தியின் வைஷ்ணவ அம்சமே கௌரி. நீலவண்ணத்தினர், சிம்மவாகினி, முக்கண்ணி, சந்திரசேகரி, சங்கரனி பத்தினியெல்லாம் சொல்கிறார். தட்ச பிரஜாபதி மகளா பிறந்த கணவன் மீது சொல்லப்பட்ட கடுஞ்சொற்களை கேள் தாங்காது பஸ்மமாகிவிட்டாள்.
இப்போ அரூபமாக இருக்கிறாள். தெய்வங்கள் வேண்டியும் ஒரு ஸ்தூல வடிவம் எடுக்காது இருக்கிறாள். அவள் என்று சிவபெருமான் வருத்தம் கொண்டிருக்கிறார். அதனால் அவளை வழிபட்டு உன் மகமாவ வந்து அவளை வேண்டி பண்ணு அப்படின்றார். ஸோ அப்போ நாரதர் சொல்கிற, ஹிமவானே, கௌரியின் மகாத்மியத்தை கேள். முன்பர் சமயம் ரதந்திர கல்பத்தில் தாரகேயன் அசுரன் மகாதேவரை குறித்து கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றான். தாரகேயன் என் பேர் ரதந்திர கல்பத்தில். எல்லாரும் துன்புறுத்தினான். சிவபுரம் அவனுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற சக்திகளையும் அளித்திருந்தார். எனவே அசுரன் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரா ஏவர்களை கொண்ட பற்பல உலகங்களை படைத்து அவருக்கு அதிபதியானான். தனக்கென்று வேதங்களையும் சிருஷ்டித்தான். தாரகேயன் பிரம்மாவிடம் சென்று அனைவரும் என்னை வணங்க வேண்டும், என் வேதத்தை ஓத வேண்டும் கேட்டான். அவன் பேச்சை கேளாத தேவர்களை எல்லாம் சிறை வைத்தான். இந்த மாதிரி ரொம்ப துன்புறுத்தினான் ஜனங்களை. யார்? தாரகேயன் அசுரன். ஒரு நாள் தாரகேயன் கண்களில் இந்திராணி சசிதேவி அகப்பட்டாள். அவரிடம் மயங்கி தன் தூதுவனை அனுப்பினான். தூதன் சசியிடம், இந்திராணி, தாரகேயன் ஆகிய மூவுலக அதிபதி என்னை அடைந்து மூவுலக ராஜ்யத்தை அனுபவி, நான் உன் சொற்படி நடப்பேன், நீ வர மறுத்தால் பலவந்தமாய் இழுத்து செய்வேன் என்று சொல்லி அனுப்பினார் என்று தூதுவன் சொல்கிறான். அப்போ இந்திராணி பார்க்குறது, என்னடா ரொம்ப இருக்கு. இந்திராணி கவலையுற்றார். என் செய்வேன்? இந்திராதி தேவர்கள் எங்கும் மறைந்துள்ளனோ நான் அறியேன். எல்லாம் ஓடி போய் மறைஞ்சிடுறா தாரகேயனுக்காக. அப்போ வந்து சொல்கிற, சரி என்னவோ இது பண்ணா சொல்லிட்டு, பகவான் விஷ்ணுவே தெய்வங்களை மேலானவர், அவர் பத்னி மகாலட்சுமி மிக்க அடைவுடையவள், அவளுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம், அதனால் நீங்கள் மகாலட்சுமியை போய் கேளுங்க அப்படின்றார். ஸோ இந்த தூதுவன் சொன்னதை கேட்ட அசுரன் மகாலட்சுமியிடம் தூதன் போனான். தூதன் சொன்னதை கேட்ட மகாலட்சுமி கொண்டு, தூதா, என்னை விரும்புவது ஒரு மன்னனுக்கு நல்லதில்லை, தனக்கு அழிவை தேடிக்கொள்கிறான், கிளம்பி போன் திட்டி அனுப்பிச்சிடுறாவோ. இதை கேட்ட அசுரன் மகாலட்சுமி நிற்படத்தை தன் படையை அனுப்பினான். மகாலட்சுமி சக்தி படைகள் அவனோட சண்டை ஆடுறது. ஸோ மகாலட்சுமியிடம் எல்லாமே சின்னாபின்னம் ஆயிடுறான். ஸோ இதை கண்ட அசுரன் தானே மகாலட்சுமியிடம் நேரே யுத்தம் பண்ணினான். 5 வருஷ காலம் சண்டை நடக்கிறது மகாலட்சுமிக்கும் இந்த தாரகேயனுக்கும். அப்போ விஷ்ணு வந்து கருடன் மீது ஏறி மகாவிஷ்ணுக்கு தோன்றினார். அவர் அசுரனை எதிர்த்தார். தாரகேயன் 2 உருவங்களை தன்னை மாற்றிக்கொண்டு மகாவிஷ்ணு மகாலட்சுமி 2 பேர்கிட்ட சண்டை போடுறான். மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தை ஏவ அசுரனை எரித்தது. அப்போ மகாலட்சுமியிடம் யுத்தம் செய்து கொண்ட அசுரன் தன்னைப் போலவே இன்னொருடைய உண்டு பண்ணி அவனை மகாவிஷ்ணு சண்டை போட ஆரம்பிச்சுட்டு லட்சுமியோட தனியாக சண்டை போடுறான். மகேஸ்வரன் தந்த வரத்தால் இவனுக்குள்ள இந்த சக்தியை கண்டு யுத்த களத்திலிருந்து விஷ்ணுவும் லட்சுமியும் மறைந்தனர். லட்சுமி தோற்கடிக்கப்பட்டது. இந்திராணி பெரும் கலக்கமுற்று தேவகுரு பிரகஸ்பதியிடம், அசுரன் எப்போது வேண்டுமானாலும் என்னை கொண்டு போக வந்து விடுவான், என்னை காப்பாற்றுவார் யாரும் இல்லை, நீங்கள் தான் காப்பாற்றணும் தேவகுரு பிரகஸ்பதியிட்டவே சசிதேவியான இந்திராணி கெஞ்சிறார். அப்போ அவர் சொல்கிற, புலோமஜா, மகேஸ்வரன் கொடுத்த வரத்தினால் அசுரன் எவர் வந்தாலும் வீழ்த்தி விடுவான், கௌரியை தவிர அவனை யாராலும் வீழ்த்த முடியாது, நீ 1 மாதத்துக்கு கௌரி பூஜை பண்ணு அப்படின்றார். தன் குரு சொல்லிக் கொடுத்த அஷ்டோத்தர சதநாமங்களை கொண்டு சசிதேவியை முறைப்படி கௌரியை பூஜித்தார். இதற்குள் அசுரன் தூதன் அவரிடம் வந்து, அசுரன் உனக்காக நந்தவனத்தில் காத்து கொண்டிருக்கிறான், உன்னை அழைத்து வர சொன்னான், அவனுக்கு ராணியாக இருக்க சொன்னான்னு சொல்கிறான். வந்து நிலைமையை சமாளிக்க இந்திராணி, தூதுவனே கேள், நானும் அசுர மன்னனே அடைய விடுகிறேன், ஆனால் எனக்கு புதியதாக வரப்போகும் கணவன், அவன் க்ஷேமத்துக்காக நான் 1 மாத காலம் விரதம் இருக்கிறேன், விரதம் முடிந்தவுடன் அவனை சேருவேன், விரத பங்கமானால் என் கணவன் இறந்து விடுவான், விரதம் பூர்த்தியானால் பிரிவு ஏற்படாது அப்படின்ட்டு இப்பட கப்சா கதையை விட்டான்னு சொல்லி வச்சுடுறா. அசுர மன்னனும் இதை கழிவுற்று மகிழ்ந்து அவளுக்காக காத்திருந்தான். இந்திராணி விரதத்தை கடுமையாக மேற்கொண்டாள். 29வது நாளும் வந்தது. அன்று அவள் கௌரிக்கு என் மீது கருணை பிறக்கவில்லையே, அசுரன சரணமத்துக்கு பதில் நான் நாளையே சரீரத்தை கௌரிக்கு அக்னியில் ஆகுதி அழுத்தி வருகிறேன் டிசைட் பண்ணுறார். தூதன் அன்று வந்து சத்யதேவியை தயாரான்னு கேட்க அவனிடம், சதிதேவி நாளை விரதம் முடிகிறது, நாளை ஒரு மன்னனை நன்கு அலங்கரித்து வர சொல்லுங்கள், என்னை கொண்டு போக சொல்கிறார். மறுநாள் தேவி ஸ்ரீதேவி பூஜையை முடிந்து அக்னியை பலம் வந்து, நமோ தேவி மகாதேவி சிவாயே தே சமர்ப்பயே இமம் தேகம் தேன தேவி பிரீதா அஸ்து பரதேவதா அப்படின்னு சொல்லி அக்னிக்குள் குதிக்க போகும்போது அப்படியே கௌரி தேவி அப்படியே மேலே தோன்றா. வானில் இடி முழக்கம் கேட்டது. இந்திராணி மேலே பார்த்தால் சிங்கத்தின் மீது இருந்த அம்பிகையை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அந்த சத்தம் கேட்டு
அங்கே வந்து அசுரன் கோபமுற்று சிங்கத்தை வாளால் அடித்தான். வாள் சுக்குநூறு ஆனது. கௌரி அசுரனை திரிசூலத்தால் தாக்க அசுரன் மார்பை பிளந்து விழுந்தான். மறுபடி எழுந்து பதவியை சுத்தம் செய்தான். கௌரியின் எண்ணற்ற சத்துக்கள் எதிர்த்து போரிட்டனர். இதை கண்ட அசுரன் தானே ஒரு சிவனை உண்டு பண்ணினான். இந்த மாய சிவன் கௌரியை தாக்க ஆரம்பித்தான். முதலில் தன் கணவன் நின்று கௌரி கீழே எடுத்த ஆயுதத்தெல்லாம் கீழே போடுறான். அப்புறமா பார்க்குறா. அடுத்து மாயா சிவன் தெரிஞ்சுட்டு ஆயுதங்களை எடுப்பேன் என்று தன் நாயகனான சங்கரனை தியானிக்க மாயசிவன் மறைந்து போனான். அவ்விடத்து சங்கரனே தன் சிறுசூலத்துடன் படையுடன் தோன்றினார். யுத்தம் தொடர்ந்து நடந்தது. கௌரியின் தாக்கலை சமாளிக்க முடியாது தாரகேயன் தன்னுடைய உலகத்தில் ஒழுகி கொண்டான். இதை கண்ட கௌரிக்கு பெருங்கோபம் வந்து காளியெல்லாம் வந்து படைக்கிறா. காளியிட சொல்றா. மகாகாளி மண்டையுடன் மாலையுடன் கத்தியுடன் தோன்றினாள். அவருடன் கௌரி காளி அசுரன் உண்டாக்கிய உலகத்தை உடனே அழித்து விடுகின்றார். அசுரன் உண்டாக்கிய உலகங்களை அழித்து காளி விழுங்கினாள். அப்பொழுது அசுரன் இன்னொரு படையை உருவாக்கி எத்தனித்தான். அந்த சமரின் கௌரி அவனை கீழே தள்ளி திரிசூலத்தால் அவன் தலையை வெட்டினாள். அவன் கதை முடிந்தது. பிரம்மாதி தேவர்கள் கௌரியை போற்றினர். மகேஸ்வரி விஷ்ணு சிவனாலும் வீழ்த்த முடியாத அசுரனை வீழ்த்தி இவ்வுலகை ரட்சித்தாய். இனி நீ ஜெகதம்பா என்று போற்றப்படுவாய் என்றனர். இந்திராணி கௌரியை வணங்கி, கௌரி ஜெகதாத்ரி தீனார்த்த ஹாரணி, உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்றார். மகிழ்ந்த கௌரி சசிதேவியிடம் மகிழ்ந்தேன். வேண்டும் வரம் கேட்கும்போது ஸ்ரீதேவி கௌரியிடம், தேவி உன் அஷ்டோத்திர சத்தநாமாவளை சொல்லி வெளிப்படும் கஷ்டங்களை நீ போக்க வேண்டும். உன்னிடம் எனக்கு அசையாத பக்தி வேண்டும் என்று கேட்கிறார். இந்த கதையை சொன்ன நாரதர் பாவத்தை போக்கும் கௌரியின் உத்தம சரீரத்தை உனக்கு சொன்னேன். கௌரியை நீ வழிபடி சொல்லி ஹிமவானிடம் சொல்லி முடிக்கிறார். இந்த கௌரி அஷ்டோத்திரம் எப்படி இருக்கு கேட்கிறார். இந்த நாமங்களுக்கு ஆங்கிரச ரிஷி அனுஷ்டுப் சந்தஸ் தேவதே கௌரி ஹ்ராம் ஹ்ரீம் இத்தியாதி பீஜங்களால் ஞாசம் செய்து கொண்டு சிம்மவாகினியாய் வரும் பச்சை நிறத்தினால் கரங்களில் கட்கம் கேடயம் திரிசூலம் முத்கரம் ஏந்தியவளாய் சிரத்தில் மதியை சூடியவளாய் முக்கண்ணியாய் கௌரியை தியானிக்க வேண்டும். கௌரி கோஜனனி வித்யா சிவாதேவி மகேஸ்வரி நாராயண அனுஜா தம்ரபூஷணா தூதிரப்யவா. த்ரீநேத்ரா திரிசுக शंभु संश्रिय शशिभूषण शूलहस्त सुधिधार शुभदा शुभरूपिणी मा भगवती रात्रि सोमसूर्य अग्निलोचना सोमसूर्यात् पदाडंग सोमसूर्यात् प्रसत्मयी अंबा अंबिका अंबुजधरा अंबुरूपा आप्यायिनी स्थिर शिवप्रिया शिव अंगस्थ शोभना शुंभनाशिनी खड्गहस्त कका केडधर का अश्निप आकृति कौशुंबशैल कौशुंब प्रिय कुंदनी पद्मजाब्ज काली कपालिनी कूर कराबलकरा क्रिया काम्या कुमारी कुडिल कुमारा अंबा कुलेश्वरी मृडाणी मृग सावाक्षी मृदुदेह मृगप्रिय मृगुंड पूजिता मात्मीव प्रिय मातृ गणेटिता मातृका माधवी माध्यान मानसा मदिरक्षण मोदरूपा मोदगरी उद्योत्वा मनोन्मणि पर्वस्था पर्वपूज्य परमा परमात्मदा परात्परा परामयी परामरस्मयी परिणाम अखिल पाशिसेव्य पाशुपति प्रिय पाशुविषसुधा पश्यन्ति परसिद्रूप परिवादहरा परा सर्वज्ञा सर्वरूपा सर्वरूपाश संपत्ति संपत्तिनुदा आपंति वारिणी भक्त सुलभ करुणामयी कलापति कलामाला कलाकलिक दविग्रह गणसेव्य गणसान कदिर्क मनवर्जिता ईश्वरी शारदा युधा शक्ति सममित पादक पीडक पीडिका रूप पुरुषा पूज्य प्रभामयी महामाया मातंगेष्ट लोक अलोक
शुभांगना शुभ शुभनाम नामज பாசத்த சிவசைத்தியக்கு ரூபிணி பரசுராமா துயரக்கடலை கலப்பதற்காக வலுமான தோணி போல உதவும் இந்த ராமாக்கள் இதை தினம் சொல்பவர்களுக்கு கஷ்டங்களே வராது. தம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி இறுதியில் மோட்சமடைவர். இது சத்தியம் என்றார் நாரதர். உபதேசத்தை கேட்ட ஹிமவான் தனது மனைவி சகிதமாய் கௌரி தேவியை தியானித்து பூஜை பண்ண ஆரம்பித்தார். கௌரியின் நாமாக்களை அடிக்கடி சொல்லி வந்தினார். 12 வருஷ காலம் இவ்வாறு கௌரியை வேண்டி மௌன விரதத்துடன் வெறும் சருக்கு இலைகளை மட்டும் உண்டு வெறும் தரையில் படித்து தவமும் ஏற்றினார். ஹிமவான் வேண்டுகோளுக்கு முகந்த கௌரி அவன் தியானித்த ரூபத்திலே அவன் முன் வந்து தோன்றினாள். ஹிமவானே, தவம் செய்தது போதும், வேண்டும் வர கேள்விப்பது. ஹிமவான் சொல்றான், தேவி, குழந்தை என்மை என்னும் என்னை குறையை நீக்க வேண்டும்ன்றார். கௌரி போய் சொல்றான், உனக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு பிறக்கும், ஆனால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஹிமவான், தேவி, பெண்ணை பெற்றவன் கஷ்டப்படுவான் என்று சான்றோர் சொல்கிறார்களே, அப்படி பெண் தான் எனக்கு பிறக்கும் என்றிருந்தால் நீயே எனக்கு மகளாக பிறக்கணும்ன்றான். வேறு பிறகு எனக்கு வேண்டான்றான். அதை கேட்ட கௌரி, ஹிமவானே, நான் சூழ ரூபம் எடுப்பதில்லை, உனக்கு ஒரு பெண் பிறப்பாள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டாள். இதை கேட்ட ஹிமவான் உக்கரமான தவம் இருப்பதை தீர்மானித்தான். 100 வருஷம் வெறும் நீர் மட்டும் அறிந்தினான். அடுத்த 100 வருஷம் வெறும் காற்றை மட்டுமே உணவாக கொண்டான். அதன் பின் பெரிய ஆலமரத்தின் கீழ் பெரிய யாக குண்டம் கட்டி மரத்தில் 100 கயிறுகளை கட்டி அந்த கயிற்றில் தலைகீழாக அக்னியின் மீது சாப்பிடாது மூச்சு கூட விடாது தொங்கினான். அந்த மாதிரி தவம் இருக்கான். 1 வருஷம் ஆனதும் அந்த 100 கயிறுகளையும் ஒன்றை வெட்டி விட்டான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு கயிறை வெட்டி தலைகீழாய் தொங்கியவாறு தவம் இருந்தான். அவன் உக்கர தவத்தை யாக அக்னியின் சூடு பொறுக்காது இந்திராதி தேவர்கள் பிரம்மாவிடம் ஓடினர். பிரம்மா அவர்களை அழைத்துக் கொண்டு பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவோ சென்றார். விஷயத்தை கேட்ட மகாவிஷ்ணு ஹிமவான் இருக்கும் இடம் சென்றார். ஹோமகுண்டம் அருகில் இந்த ஹிமவான் மனைவியிடம், யார் நீ, யார் இந்த தவத்தை செய்கிறார் என்று கேட்டார். ஹிமவானின் மனைவி மகாவிஷ்ணுவின் தேவி, பவானி மகளாக பிறக்க வேண்டும் என்று என் கணவர் ஹிமவான் தவம் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இது 99 வருஷம் ஆயிடுத்து. 99 கயிறை ஒட்டிட்டான். நாளை 100வது வருஷம் முடியும் போகிறது. கௌரி தேவி கருணை காட்டாவிட்டால் 100வது கயிறையும் என் கணவன் வெட்டி தன் சரீரத்தை அக்னிக்கு ஆகுதி பண்ணி விடுவான்கிறார். இதை கேட்ட மகாவிஷ்ணு பக்தியுடன் கௌரியை தியானித்து போற்றினார். நமஸ்தே கௌரி சர்வாணி நமோ மங்களே காரணி. அதை கேட்ட கௌரி, ஆகாச ரூபணியா மகாவிஷ்ணு நாராயணா, ஸ்ரீ திரிபுர சுந்தரி, நீ எனக்கு மூத்த சகோதரன் என்று சொல்லி இருக்கிறாள், எதற்காக என்னை போற்றி வழிபடுகிறாய் கேட்கிறார் அம்பாள். விஷ்ணு சொல்றார், கௌரி ஹிமவானை உக்கர தவத்தால் உலகமே தைக்கப்படுகிறது, அதனால உலகெங்கும் இந்திராதி தேவர்களும் காப்பாற்றப்படுவர், நீ வந்து அவன் ஆசையை பூர்த்தி பண்ணணும்னு சொல்றார் மகாவிஷ்ணு. சகோதரி, நீ சூட்சும ரூபத்தில் இருப்பாயானால் திரிபுர சுந்தரி ஆகிய கேளாத தோஷம் ஏற்படும். சராச்சரங்களை காத்திடவே நீ யோசித்துப்பார். கௌரியை மனமிறங்கி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஹரியும் தேவரோடும் கௌரியை வணங்கி மொத்தம் இருப்பிடம் சென்றனர். கௌரி தவம் இருக்கும் ஹிமவானிடம், ஹிமவானே, நான் மகிழ்ந்தேன், என்னை பார், நீ கேட்டபடி நடக்கும் சொல்கிறார். கௌரியை ஹிமவான் வணங்கினான். மிக்க சந்தோஷம் அடைந்தான். தேவி, உனக்கு நான் செய்த தவம் திருப்தி அடைந்து என் தவமும் வலிக்குமானால் நீ எனக்கு மகளாக பிறக்க வேண்டும். குழந்தைய பருவத்தில் நான் உன்னை கொஞ்சம் சீராட்டி வளர்க்க வேண்டும். நான் மகாதேவரையே மாப்பிளையாக பெற்று உங்கள் இருவரையும் பூஜித்து என்னாலும் சந்தோஷம் பெறுவேன். இதுவே எனது விருப்பம். இதை எனக்கு அருள்வாயாக என்று வேண்டுகிறான். இன்னைக்கு கதை இதோட இந்த 9வது கதையை இதோட நான் நிறைவு செய்கிறேன். இந்த திரிபுரா தயசி கேளுங்க. சிரவணம்ன்றது கேட்கறது. இந்த சிரவணத்தை பண்ணும்போது இது நான் வந்து உங்களை இதில் படிக்கிறதுலாம் முடியுது. இந்த கௌரி அஷ்டோத்திரம் ஒன்று வருது. கௌரி அஷ்டோத்திரம் நமகர மகன் கொண்டு வாங்க. அதை வந்து நான் எல்லா கோவிலே பண்ணுறதில்லை. ஒரே ஒரு கோவில் பொன்னேரியில் ஆனந்தவல்லி பலம் கொண்ட அகத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. பெரிய குளத்தோட பொன்னேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பிரணதாந்திகர்னு ஒரு பையன், அதாவது நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சுகர்லாம் வந்து பாவம் அங்கே அவன் வந்து அந்த கௌரி அஷ்டோத்திரம் வச்சு தான் பண்ணுவான். அவ்வளோ அவன் பண்ணுறதுக்காக பறிச்ச கல்கண்டு எல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய குங்குமம் பேக்கெட்லாம் வாங்கி கொடுத்து அந்த நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கௌரி அஷ்டோத்திரத்தை கேட்கறதுக்காக அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். நான் வந்து ஜவஹர் நகர்லேருந்து பொன்னேரி வரைக்கும் போய் இந்த கௌரி அஷ்டத்தை கேட்பேன். ராகத்தோடு சொல்லுவான் அந்த பையன்.
நல்ல கட்டுக்குடிமையோட நல்ல பேராத்மா, நல்ல சின்சியராக பண்ணியிருந்தான். பிரணதாத்திகரன் பேர், அந்த பையன் பேர் குருக்கள் சிவாச்சாரியா, அந்த பையன் சொல்ல மன்னிச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு சொல்ல வர, இந்த கௌரி அஷ்டோத்திரமே ஒரு அழகு. நிறைய பேர் அது சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த சோத்திர மஞ்சரி அதெல்லாம் வாங்கி பார்த்தா, இந்த அஷ்டோத்திர நிறையா இருக்கிற புக்கில் பார்த்தா அது கௌரி அஷ்டோத்திரம் இருக்கும். கௌரி அஷ்டோத்திரம் படித்தா கஷ்டங்களாக நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்கு. இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.